இந்த மீட்டிங்க வந்து நான் மெயினா கனெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஜூன் மாசத்துக்கான ஒரு பிளான் வந்து எந்த மாரி இருக்க போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளோட மீட்டிங் வந்து மார்னிங் 9:15ல இருந்து 11:30க்குள்ள டெய்லி என்ன பண்ண போறோம் நம்ப? 2 ஹவர்ஸ் வந்து மீட்டிங்க கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30 நாள் லைவ் மார்க்கெட் ட்ரெய்னிங்ல உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? நம்மளோட ட்ரேட் செட்டப் இருக்கு இல்லையா? ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ், ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல். இந்த 3 செட்டப்பு. அதுக்கப்புறம் ஓஐ பேஸ் பண்ண அந்த ஒரு செட்டப்பு. நெக்ஸ்ட் வந்து 3 மினிட்ஸ் ஸ்கேல்பிங் செட்டப். இந்த எல்லா செட்டப்பையுமே நான் வந்து லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும். இது ஒரு 30 நாள் வரைக்கும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது 30 நாள் என்னும்போது நீங்கன்னா, ப்ரோ நமக்கு வந்து சாட்டர்டே, சண்டே நமக்கு வந்து போச்சு அப்டின்னாக்கா, நமக்கு டேட் கம்மியா தான் இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசமும் நான் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ண எல்லாருக்குமே, இல்ல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண எல்லாருக்குமே சேர்த்து என்ன பண்ண போறேன்னா, கடைசியா ஒரு 30 நாள் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 30 நாள் டீட்டெயில்டா எப்படி நம்ம லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணணும், எந்த மாரி நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்ட மேனேஜ் பண்ணணும் அப்டின்றத என்ன பண்ண போறேன், லைவ் மார்க்கெட்லயே உட்காந்து சொல்லிக் குடுத்துற போறேன். இந்த ஒரு 30 நாள் என்ன வந்து கத்துக்க முடியுமோ, லைவ் மார்க்கெட்ல எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்னென்ன டவுட்ஸ்லாம் வருமோ, இந்த ஒரு 30 நாள் கத்துக்கோங்க. இந்த 30 நாளுமே நான் என்ன பண்ண போறேன்னா, வீடியோவ ரெக்கார்ட் பண்ணிட்டு, நம்மளோட கோர்ஸ் குரூப்லயே வந்து போட்டுருவேன். ஓகேங்களா? நம்ம அந்த காஸ்மோ ஃபீட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காஸ்மோ ஃபீட் குரூப்லயே நான் வந்து உங்களுக்கு போட்டுருவேன். அதே சமயம் யார் யார் டெலகிராம்ல நீங்க வந்து கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து டெலகிராம்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன். பட் அந்த 30 நாள் அதாவது ரவுண்டா 30 நாள் ட்ரேடிங் டேஸ். அப்பனா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை மாசமும் கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு மீட்டிங் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால 30 நாள் கண்டிப்பா குறையவே குறையாது. அந்த 30 டேஸ் நீங்க வந்து பார்த்துக்கலாம். சென்ட்ரல் வந்து எதனா எமர்ஜென்சினா நான் வந்து சப்போஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணா கூட, அந்த டே நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ஆட் பண்ணி குடுத்துருவேன். ஸோ இந்த ஒரு 30 நாள் இந்த லைவ் மார்க்கெட்ட நீங்க வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா, ஒண்ணு வந்து மார்க்கெட் ஃப்ளோ, ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கணுன்றது ஒண்ணு. ஒரு காரணமா இருக்கும். 2வது நான் சொன்ன அந்த விஷயம், அதாவது நான் வந்து லாங் டெர்ம்க்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் குடுப்பேன். லைவ் மார்க்கெட்ல ட்ரெய்னிங் குடுப்பேன்றத தான் நம்மளோட ரெக்யர்மென்ட்டே என்ன இருக்கும், நம்ம வந்து எத்தனையோ நம்ம கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிருப்போம். பட் ஆனா நமக்கு லைவ் மார்க்கெட்ல ஒரு சந்தேகம் வரும்போது, அத ஆல்ரெடி சொல்லிக் குடுத்தவங்க நம்ம கூட உட்கார்ந்து ட்ரேட் பண்ணாங்கனாலோ, இல்ல நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்ல எப்படி நம்ம அத பார்க்கணும்னு சொல்லிக் குடுத்தாலும், நம்ம வந்து அத கத்துக்கலான்றதுக்காக தான் என்ன பண்ணீங்க, நான் குடுக்குற அந்த விஷயத்துக்காக நீங்க வந்து உள்ள வந்தீங்க. ஓகேவா? ஸோ, அதனால என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த ஒரு 30 நாள் நீங்க என்ன ரெக்யர்மென்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்தீங்களோ, அத நான் வந்து என்ன பண்ண போறேன் உங்களுக்காக ரெடி பண்ணி குடுக்க போறேன். அந்த 30 நாளோட வீடியோ கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணிடுவேன் நான் உங்களுக்கு. ஸோ, இதுக்கப்புறம் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த 30 நாள போட்டு அவங்க வந்து அத லைவ் மார்க்கெட்ல எப்படி பார்க்கணுன்றத கத்துக்கலாம். ஸோ, உங்களுக்கு வந்து அதே போல இந்த லைவ் மார்க்கெட் செஷன்ல என்ன டவுட் வந்தாலும் அப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ, லைவ் மார்க்கெட்ல ஆ உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்ட்ல தெரிஞ்சிரும். நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியுமா? முடியாதா? அப்டின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரிப்போர்ட், இப்ப பண்ணிட்டு ரிப்போர்ட் எதுவுமே நமக்கு வந்து தேவ கிடையாது. ஓகேங்களா? இந்த மந்த் நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட ப்ராசஸ் என்ன? அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணா, இந்த மந்த் முடியிறப்ப நம்ம ப்ராஃபிட்டபிளா இருப்போமா? மாட்டோமா? அவ்வளோதான் நமக்கு கேள்வி. மார்க்கெட் வந்து ஒரு ஜோன விட்டு வெளிய போகுது. இல்ல அந்த ஜோன் சுத்திட்டு இருக்குது. நமக்கு அது முக்கியம் கிடையாது. நம்பளோட இந்த ட்ரேட்ஸ்ல நம்ம நம்ம இதுக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த செட்டப்ப பயன்படுத்தணும் அப்டின்னா, நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியுமா? முடியாதா? எவ்வளோ கேப்பிட்டல் தேவைப்படும்? அப்டின்றது தான் நம்ம வந்து மெயினா என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒரு 30,000ல இருந்து ஒரு 50,000 கேப்பிட்டல் வந்து ரெடி பண்ண முடியுதான்னு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே. இது வந்து ஜஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, ட்ரேட் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ப காசுலாம் குடுக்க போறதில்ல. நான் வந்து எப்படி பிளான்னா, ஜூன் 1 நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் வீக் மீட்டிங்ல வந்து பார்த்திருப்பீங்க. இல்ல அந்த லாஸ்ட் வீக் மீட்டிங்க்கு அப்ப தான் நீங்க ஜாயின் பண்றீங்கனாக்கா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஜூன் 1 வீக் ஓகேவா? ஜூன் 1 வீக்கு நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, ட்ரேடிங்ல கையே வைக்கக்கூடாது. நீங்க லைவ் மார்க்கெட்ல இப்ப தான் நம்ம சொல்ற செட்டப்லாம் நீங்க பார்க்குறீங்கன்னா, ட்ரேடிங்ல கையே வைக்கக்கூடாது. ஓகேவா? 2ண்ட் வீக்லருந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்டின்னாக்கா, நீங்களும் சேர்ந்து ட்ரேடே பண்ணலாம். பிளஸ் நீங்களே ட்ரேடிங்கையும் ஃபைண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஜஸ்ட் லைவ் மீட்டிங் வந்து 2ண்ட் வீக்லருந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் வந்து கத்துக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கோ, உங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். சில பேர் வந்து வேலையில இருக்கலாம். அவங்க வந்து பேச முடியாது. அவங்க எனக்கு சிச்சுவேஷன் புரியுது. பட் ஆர்வம் இருக்கிறவங்க, நான் வந்து கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த ட்ரேடிங் அந்த டைம்ல உட்கார்ந்துட்டு, நீங்களே ட்ரேட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல நீங்க என்ன செய்யணும்? 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலா வந்து ரெடி பண்ணி குடுத்துருவேன் நானு. லைவ் மார்க்கெட் நானே வந்து பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அத பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த பிராக்டிஸ் வந்து எடுத்துக்கணும். அதே போல வீக்கெண்ட்ல நான் வந்து ஒரு பிளான் வச்சுட்டுருக்கேன். என்னன்னா, நம்ப இந்த வாரம் என்ன ட்ரேட் பண்ணோம்? அதோட ரிவ்யூ மீட்டிங் வந்து வைக்கலான்ற மாரி பிளானிங் வந்து வச்சிருக்கேன். ஸோ வீக்கெண்டும் எங்கேஜ்டா இருக்க போறோம். மோஸ்ட்லி அந்த வீக்கெண்ட் பிளான் வந்து நம்ம 2 நாள் வைக்கலாமா? இல்ல ஒரே நாள் வந்து போதுமான்றத நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் முடியும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா? பட் அ இந்த ஒரு மந்த் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மோட மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல. அந்த லைவ் மீட்டிங்ல என்ன பண்றோமோ, அந்த ட்ரேடிங்கோட மட்டும் இருங்க. ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவும் எந்த மாரி மாறுது ட்ரேடிங்ல அப்படின்றத என்ன பண்ணுவோம் நம்ம. ஜூன் மந்த் எண்ட்ல வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம்
இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாமா? வேணாமா? இந்த டேட்டாக்கு நம்ம வந்து காசு பர்ச்சேஸ் செலவு பண்ணலாமா? வேணாமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாரி நான் சொன்னது என்னன்னா, லைஃப் டைம் சப்போர்ட். நான் வந்து சப்போஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்லருந்து நான் வேற எதனா பண்ணிட்டு இருந்தா கூட, ஜூலை மாசத்துலருந்து நான் உங்களுக்கான சப்போர்ட் வந்து குடுத்து நிறுத்த மாட்டேன். அது குடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்க தான் போது. நீங்க என்ன டைம் வேணா, நீங்க ஜஸ்ட் WhatsAppல மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவேன் நான் உங்களுக்கு, என்ன ஆன்ஸரோ நான் ரிப்ளை பண்ணி நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து டிலே ஆகாது. ஆ அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒன் டூ ஒன் செஷன் தேவைப்படுது. டவுட் கிளியர் பண்றதுக்கு அப்படின்னா, ஒன் டூ ஒன் செஷன வந்து நான் சென்டர்ல வந்து என்ன பண்ணணும் குடுக்கறதுக்கு பார்க்குறேன். ஈவினிங் டைம்ல. இல்ல லைவ் மார்க்கெட்ல வேணும்னா கூட ஒரு செகண்ட் ஹாஃப்ல நான் வந்து 1 மணிக்கு மேல நான் வந்து குடுக்கறதுக்கு பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளான். நெக்ஸ்ட் மந்த் நம்ம பண்ண போறது, மெயினா அதிகமா நம்ம ஃபாலோ பண்ண போறது எது தெரியுங்களா? நிஃப்டி, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ். நெறைய பேர் வந்து ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு வந்து இன்ட்ரஸ்டடா இருப்பீங்க. அந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்? அப்படின்னு என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நானு. ஸ்டாக்கையும் சேர்த்து ஏன்னா நம்ம இத்தன நாள் என்ன பண்ணியிருப்போம்னா, நிஃப்டி மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நிஃப்டி, ஸ்டாக்ஸ் அந்த என்னென்ன செட்டப்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நான் மெயினா நம்ம யூஸ் பண்ண செட்டப்ன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓப்பன் டிரைவ் நம்ம என்ன பண்ண போறோம்? வந்துச்சுன்னா, ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்த போறோம். ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் நம்ம வந்து பெருசா பயன்படுத்த போறது கிடையாது. வெறும் ஓப்பன் டிரைவ் மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா? மெயினா ஓப்பன் டிரைவ். ஓப்பன் டெஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிப்பேன். பட் நம்ம ட்ரேடிங் வந்து பயன்படுத்திக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு பொசிஷனல் செட்டப் நம்ம எப்படி கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிக் குடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரக்சர்ஸ வச்சுட்டு ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு லைவ் மீட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஓஐ செட்டப். 3 மினிட்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த செட்டப் நம்ம வந்து ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்க போறோம். அதுக்கு அடுத்ததா ஃபைனலா அந்த 3 மினிட்ஸ் ஸ்கேல்பிங் செட்டப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்கேல்பிங் செட்டப் நம்ம வந்து பயன்படுத்த போறோம். மொத்தமா 1, 2, 3, 4, 5 மொத்தமா என்ன பண்ண போறோம்? 5 மெத்தட் நம்ம பார்க்க போறோம். அதுல 2 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங். 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இன்ட்ராடே பண்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கேல்ப் பண்றவங்களுக்கு நமக்கு வந்து என்ன பண்ண போகுது, இந்த ஒரு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ எந்தெந்த மெத்தடா இருப்பீங்களோ எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, அந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் எல்லா நாளுமே என்ன பண்ண போறேன்னா, மீட்டிங் முடியும்போது எல்லாமே ரிவ்யூ வச்சு தான் வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு ஒரு பிளானிங் வந்து வச்சிருக்கேன். பாதியில நிறுத்த போறதில்ல. இந்த டே நம்ம என்ன பண்ணோம்? என்ன கரெக்ட்டா பண்ணோம்? என்ன தப்பா பண்ணோம்? அப்படின்றத ரிவ்யூ மீட்டிங் மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்க வந்து கட் பண்ணலாம். டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவால்ல. ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு மீட்டிங்க்கு நம்ம வந்து போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எழுதி கத்துக்கோங்க. ஓகேவா? இதுல எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மந்த் பிளான்ல இருந்து?